Good morning students, welcome back Zigzag story, let's move on. Then perching comfortably on a curtained rod, Zigzag dropped one vision eyelid in another solemn wing as he sank his beak into a plump guava. Then the Zigzag வந்து ஒரு curtained rodல கம்ஃபர்டபுளாக போய் உட்காந்துக்குது. தன்னுடைய ஐஸ் வந்து பிளிங்க் பண்ணிவிட்டு தன்னுடைய பீக்கால் ஒரு கோவா பீஸ் எடுத்து இன்டேக் பண்ணுது. Don't worry children, Visu comforted as he left, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. இந்த குழந்தைங்க ஈவன் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அண்ட் ஃப்ரெஞ்சில் கூட அந்த ஜிக்ஸாக்கோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பட் இட் வாஸ் நாட் ரிப்ளை டு தேம். அப்போது விசு வந்து சொல்கிறாரு, இதுக்காக நீங்கள் டிசப்பாயிண்டட்லாம் ஆகாதீங்க அப்படின்னு. ஜஸ்ட் வெயிட் டில் ஜிக்ஸாக் செட்டில்ஸ் டவுன் இன் திஸ் நியூ ஹோம், யூ கேன் ஹாவ் எ கிரேட் டைம் லிசனிங் டு ஹிம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த நியூ ஹோமில் ஜிக்ஸாக் வந்து ஃபஸ்ட்டு செட்டில்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் அது பேசுகிறத நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. As it happened, the children did not have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களால் ஒரு 10 minutes கூட வெயிட் பண்ண முடியல. ஜிக்ஸாக் பேசுகிறத கேட்கணுங்கிற ஈகர்னஸ்லே இருக்காங்க. For as soon as Visu left, Zigzag, still perched on the curtain rod, went off to sleep, and the moment he fell asleep, he began to snore. விசு அந்த இடத்த விட்டு கிளம்பினோடனே இந்த கர்டைன் ராட்லே ஜிக்ஸாக் தூங்க ஆரம்பிச்சிடுது. தூங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே கொரட்டை விடவும் ஆரம்பிக்குது. அண்ட் வாட் எ ஸ்னோர் இட் வாஸ், இட் பிகன் ஆஸ் எ சாஃப்ட் கிரம்ப்லி ஷார்ட் ஆஃப் ரம்பிள், மச் லைக் தட் விச் த ஸ்டமக் ஆஃப் மைல்ட்லி ஹங்க்ரி டைனோசர் மைட் ஹாவ் மேடு. ஃபஸ்ட்டு அந்த ஜிக்ஸாக்கோட ஸ்னோர் மைல்டாக தான் இருக்குது. ஆஃப்டர் தட் ஒரு ஹங்க்ரியான டைனோசர் ஸ்டொமக்லேருந்து சவுண்டு எப்படி வருமோ அதே போல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தென் இட் க்ரீவ் லவுடர் அண்ட் லவுடர் அண்ட் லவுடர் until it sounded as if a herd of elephants with the cold was trumpeting angrily in the room. ஒரு ரூமில் சம் எலஃபண்ட்ஸ்லாம் இருந்தால் எப்படி அதோட ட்ரம்பட்டிங் சவுண்டு, பிளிர்ற சவுண்டு இருக்குமோ அதே போல் அந்த ஸ்னோரிங் சவுண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. Zigzag's snore founded their eardrums till their heads ached. அந்த ஸ்னோர் சவுண்ட் வந்து காதை கிழிச்சிக்கிட்டு தலைவலியை உண்டு பண்ணிடுச்சு. In vain did they try to wake the snoring bird. The waste of time அந்த பேர்டை எழுப்புறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan, yet this bird chooses to communicate only in Snoris, Snoris, Snorian, Snorihili, Snoralu. இந்த பேர்டுக்கு 21 languages தெரியும். பட் நம்ம கூட பேசுகிறது என்னமோ ஸ்னோர், தட் மீன்ஸ் கொரட்டை மட்டுமே விடுது அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஐ தாட் இட் வாஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட் தட் பேர்ட்ஸ் குடின் ஸ்னோர் செட் மாயா. நான் நினைக்கிறேன் சயின்டிஃபிக் படி பேர்ட்ஸ் எல்லாம் கொரட்டெல்லாம் விடாது அப்படின்னு மாயா சொல்கிறா. ட்ரைங் டு ஸ்குரிட் வாட்டர் from a small water pistol at Zigzag to wake him and wetting most of the curtains, the walls and a sofa instead. After that மாயா என்ன செய்கிறான்னா ஒரு வாட்டர் பிஸ்டல், அதாவது தனி துப்பாக்கி எடுத்து அந்த ஜிக்ஸாக் மேலே அடிக்கிறா. அங்கே உள்ள கர்டைன்ஸு, வால்ஸு, சோஃபா இதெல்லாமே நினைதே தவிர ஜிக்ஸாக் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. African witch doctors' birds don't obey scientific rules. Aravind was annoyed that his best imitations of a raging lion, a hungry hyena, and a ferocious dog had failed to draw Zigzag out of his deep slumber. ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் கொடுத்த பேர்ட்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது அப்படின்னு அரவிந்த் சொல்லிட்டு ரேஜிங் லைன் மாதிரி கர்ஜித்து பார்க்குறான். ஏ ஹங்க்ரி ஹயனா, பசியோடு இருக்கிற கழுதப்புலி மாதிரி சவுண்டு கொடுக்குறான். எ ஃபெரோஷியஸ் டாக் மாதிரி கத்துறான். பட் நோ யூஸ். இந்த ஜிக்ஸாக் வந்து தன்னுடைய டீப் ஸ்லீப்லேருந்து எந்திரிக்கவே இல்லை. நவ் ஹீ ட்ரைடு ஹிஸ் லவுடஸ்ட் மோஸ்ட் ஃப்ரைட்டனிங் கயோட்டி கால். ஃபைனலாக ஹண்டிங் டாக் மாதிரியும் கத்துறான். பட் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்டு அண்ட் ஸ்னோட் ஆன். ஜிக்ஸாக் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா கொரட்டை விட்டு தூங்குது.
In total despair at their failure to wake Zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was furthest away from Mrs. Krishnan's studio where Zigzag was creating the terrible tin. இவங்க ஜிக்ஸாகை எழுப்புறதுக்கும் அட்லீஸ்ட் அதோட ஸ்னோரிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் எடுக்கிற எல்லா முயற்சியுமே ஃபெயிலியர் ஆகுது. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய ஸ்டுடியோவில் தான் அந்த ஜிக்ஸாக் இருக்குது. அதனால் அவங்க எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் ஜஸ்ட் unraveling a roll of cotton wool to stuff in her ears when they heard their maid Lakshmi shrieking as if she had been electrocuted. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய காதுகளில் காட்டன் பஞ்சு வச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிற மேய்டு சர்வெண்ட் லக்ஷ்மி வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி கத்துறாங்க. ஹார்ட்ஸ் ஹாமரிங், they rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she yelled, "We have been blessed. We have been truly blessed. It's raining papayas and bananas in this room." மேய்டு சர்வெண்ட் லக்ஷ்மி டான்ஸ் ஆடிட்டே கிளாப் பண்ணிட்டு ஒரே எக்ஸைட்டடாக கத்துறாங்க. நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், உண்மையிலே நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், இந்த ரூமில் பப்பாயாஸ் அண்ட் பனானாஸோட மழை பொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க. They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruit and nuts. Half-picked fruit streamed off the fan, dampening even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squeeze and one walnut hit her forehead with a loud smack. அவங்க எல்லாரும் பயத்தால் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. ஆல்ரெடி அங்கே ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருந்ததுனால ஜிக்ஸாக் வந்து சம் ஃப்ரூட் அண்ட் நட்ஸை வந்து ஃபேன் பிளேடில் வச்சுது. லக்ஷ்மி வந்து ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. இதை தெரிஞ்ச லக்ஷ்மியோட ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒன் கோவா பீஸ் வந்து லக்ஷ்மியோட கன்னத்தில் வந்து சாஃப்டாக அடித்து ஸ்க்வீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஒன் வால்நட் வந்து அவங்களுடைய முன் நெற்றி பகுதியில் வேகமாக அடித்து சத்தம் கேட்குது. One slice of overripe papaya came whizzing off the fan, and as they watched it helplessly, its horrors splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece, Sunset at Marina, spreading streaks of gooey orange bulb and shining black seeds all over it. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் போது அந்த ஃபேன் பிளேட்லேருந்து ஒரு பழுத்த பப்பாளி பழம் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய சன்செட் மெரைனா பெயிண்டிங்கில் வந்து விழுந்துருது. அது ஒரு ஆரஞ்சு கோடு மாதிரி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள இந்த பிளாக் சீட்ஸ் எல்லாமே வந்து செதறிடுது அந்த பெயிண்டிங்கில். Mrs. Krishan groaned tragically and looked ready to shoot Zigzag, but he was saved by the bell, the telephone bell. Mrs. Krishanக்கு ரொம்பவே கோவம் அதிகமாகுது. ஜிக்ஸாக்கை ஷூட் பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க. பட் த டெலஃபோன் பெல்லால் அது காப்பாற்றப்படுது. They answered one call after another as all the neighbors rang up to demand what the awful sound was and if they could please have some peace. நெய்பர்ஸ் எல்லாருமே ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது என்ன சவுண்டு ரொம்ப ஹாரிபிளாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த்ரூ ஆல் த கமோஷன் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் அண்ட் கன்சர்ன்ட் அண்ட் ஸ்னோட் ஆன். இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு இடையிலையும் அந்த ஜிக்ஸாக் கொஞ்சம் கூட ஏந்திரிக்காமல் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கு. Finally, an exhausted Mrs. Krishna rang up her husband. "I am going crazy with the sound of Zigzag snoring, plus all these angry telephone calls and my beautiful painting." Here her voice cracked. ஃபைனலாக மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த ஸ்னோரிங் சவுண்டை என்னால் தாங்கிக்கவே முடியல. ப்ளஸ் நெய்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவமாக ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாய்ஸே அப்படியே உடஞ்சி போகுது. You know, Mrs. Junjunwala, the art critic who lives upstairs, well, she heard Zigzag snoring and had the cheek to telephone and asked me whether I could sing a little softly when I took my singing lesson. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடியில் குடியிருக்கிற ஜுஞ்சும்வாலா வந்து என்னை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் பாட்டு கிளாஸ் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக எடுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட என்னை கேட்குறாங்க. ப்ளீஸ் கான்டாக்ட் சோமு அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ. இப்போ உடனே நீங்கள் சோமுக்கு கால் பண்ணி இப்போ நம்ம இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் as fast as he could after he had left an email message for Somu asking for a clear instruction on how to stop Zigzag from snoring. டாக்டர் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட் சோமுக்கு
கிளியராக இமெயில் மெசேஜை அனுப்பிச்சி விட்ருக்காரு. என்னென்னா இந்த ஜிக்ஸாக்கோட ஸ்னோரிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வேகமாக வராரு. Don't worry, he assured his downcast family. Somu will replace Zone and we will discover there is some ridiculously simple way to stop Zigzag from snoring. டாக்டர் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ஃபேமிலி கிட்ட கவலைப்படாதீங்க, சோமு கிட்டேருந்து சீக்கிரமாகவே ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிக்ஸாகோட ஸ்னோரிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வே தான் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 6 days passed, 6 frantic days of checking their email day and night, 6 torturous days of having the deafeningly loud resound in their home, most nerve-wreckingly. 6 daysம் இப்படியே அவங்களுக்கு பாஸ் ஆகிட்டுருக்கு. சோமுக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு இமெயில் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்னோரிங் சவுண்டால் அவங்களுடைய காதுகள்லாம் செவிடார அளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நர்வ்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பாதிச்சிருக்கு. Maya complained that she heard a permanent rumbling sound in her ears even when she was miles away from home and that her ears ached all the time. மாயா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா, தன்னுடைய காதுகளில் ரொம்பவே பெயின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போன பிறகும் இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. Arvind confessed that for the first time in his life he was actually looking forward to going to school considering it was as calm as a monastery compared to their house. அரவிந்தும் மாயா சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஃபஸ்ட் டைமாக தன்னுடைய லைஃப்பில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதே பெட்டர் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்னோரிங் சவுண்டை விட ஸ்கூல் அமைதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங். மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு கூட தன்னுடைய பெயிண்டிங்கில் இருந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு. Zigzag would sometimes wake up briefly when he wanted to eat some fruit and sometime he would sit on the veranda looking sulky and bored as he started at the sunset at Marina Beach, the real view, not the painting lying forlorn in one corner, ruined by streaks of hardening papaya. Zigzag வந்து பசிக்கும்போது மட்டும் முழிச்சிட்ருக்கும். அப்புறம் சம்டைம் வந்து வெராண்டாவில் போரிங்காக மெரினா பீச்சில் சன்செட் பார்க்குற மாதிரி உட்காந்துட்ருக்கோம். அது வந்து ரியல் வியூ தான். ஏன்னா அந்த பெயிண்டிங் வந்து ஆல்ரெடி பப்பாயா விழுந்ததுனால அது ஒரு கார்னரில் தனியாக கிடக்கு. Zigzag never spoke to anyone, though everyone tried several times and in several languages to speak him kindly. Zigzag கூட some languagesல எல்லாரும் மறுபடியும் பேசுகிறாங்க. பட் நோ யூஸ். He only slept and snored. அதோட ஒரே வேலை தூங்குறது, கொரட்டை விடுறது மட்டுமே இருந்துச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.